ஓம் பிருத்திங்கிரா தாயே போற்றி போற்றி. ஓம் பிருத்திங்கிரா தேவியே போற்றி போற்றி. ஓம் பிருத்திங்கிரா அம்மா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்திலேயே அள்ளி கொடுத்திட வேண்டும் என்று நினைத்து ஒவ்வொரு முறையும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் இந்த தாயை அலட்சியம் செய்து விடாதே என் குழந்தையே. இதை முழுமையாக கேள் என் தங்கமே, என் அன்பு குழந்தையே. இன்று உன் தாயானவள் இந்த பிருத்திங்கிரா உனக்கு திடுதிடுக்கும் ஒரு செய்தியைத்தான் எடுத்து கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே. அது என்னவென்றும் ஏதுவென்றும் நீ தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் தங்கமே. பாதியில் தள்ளிவிட்டு போய் தவறிழைத்து விடாதே என் தங்கமே. நீ பெற்ற பிள்ளைகளிடத்திலிருந்து உனக்கு ஒரு செய்தி வர காத்து கொண்டிருக்கிறது என் தங்கமே. உனக்கான செய்தி ஒன்று காத்து கொண்டிருக்கிறது. அதை என்னவென்று உன் தாயானவள் முன்கூட்டியே உனக்கு சொல்லிவிட வேண்டிய உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே. பெற்ற பிள்ளைகளின் விஷயம் அல்லவா, அவ்வளவு சாதாரணமாக அதை நாம் விட்டுவிட முடியாது என் தங்கமே. நிச்சயமாக அதை என்னவென்று ஏதுவென்று உனக்கு சொல்லிவிட வேண்டிய கடமை உன் தாயான என்னுடைய கடமையாக நான் எடுத்து உன்னை தேடி வந்திருக்கின்றேன். எதையுமே நிச்சயமாக நான் உன்னிடத்தில் சொல்ல நினைக்க வேண்டியது இந்த தாயினுடைய பொறுப்பு என் தங்கமே. என் பிள்ளையே, ஒரு விஷயம் நடக்க இருக்கிறது என்றால் அதை எப்போதுமே நான் சரியாக உனக்கு சொல்லிக் கொடுக்காமல் எங்கும் செல்ல மாட்டேன் என் தங்கமே. அதுவும் நீ பெற்ற பிள்ளையினுடைய விவகாரம் என்பதனால் உடனடியாக இதை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்பதற்காக ஓடோடி என் நேரங்களை எல்லாம் வீண் செய்து உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உனக்காக நான் இருப்பது, உன்னோடு நான் வருவதும் இனி எப்போதுமே நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் வரும் நேரத்தை நீ தெரிந்து அதை சரியாக பயன்படுத்து என் தங்கமே. நான் இருக்கும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சரியாக என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு தெரிவித்து கொண்டே இருப்பேன் என் தங்கமே. நான் இருக்கும் இந்த காலம், இந்த பிருத்திங்கிரா உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயம் என்று ஒன்றிலும் கவனமாக செலுத்தினால் என் தங்கமே, உன்னை சுற்றி நடக்கும் பல சூழ்நிலைகளை உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும் என் குழந்தையே. உன்னை சூழ்ந்து வரும் பல பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக உன்னால் முடிவு கட்ட முடியும் என் தங்கமே. நாம் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையை என்னும் ஒரு செய்தி வரும்போது முழுக்க முழுக்க நாம் கவனமாக இருக்க வேண்டும். முழுக்க முழுக்க நாம் என்னவென்று தெளிவாக இருக்க வேண்டும். உன்னிடத்தில் நின்று நான் சொல்ல நினைக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ எப்பொழுதுமே சரியாக தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்காக நடப்பதை எல்லாமும் நீ என்னவென்று சரியாக உணர வேண்டும் என் குழந்தையே. உனக்கு நடப்பதை எல்லாமும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. உன்னோடு இந்த பிருத்திங்கிரா உனக்கெனவே சொல்லி தருகின்ற எல்லா விஷயங்களிலும் நீ ஒரு மாற்றங்களுக்கு உனக்கு வர வேண்டிய அவசியமாக இருக்கிறது என் தங்கமே. உன்னை சுற்றி பல விஷயங்கள் நடக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என் தங்கமே. என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை ஒவ்வொரு விஷயங்களையும் புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல உன்னை நீயே மாற்றிக்கொள்ள வேண்டிய கட்டாயமும் உனக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை மறக்காதே என் தங்கமே. இந்த தெய்வம் உனக்கு சொல்ல நினைக்கின்ற ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள். நாம் பெற்ற பிள்ளையின் விவகாரம் என்பதால் இந்த விஷயம் நாம் எவ்வளவு சுலபமாக வெல்ல வேண்டும் என் தங்கமே. சுலபமாக வெல்லும் விட்டுவிட முடியாது குழந்தையே. உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளால் நீ எல்லாவற்றையும் என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராக இரு. தெய்வம் ஒரு விஷயத்தை சொல்லும் போது அதில் முழு கவனத்தை செலுத்து. அதை உன் செவி கொடுத்து கேள் என் தங்கமே, என் பிள்ளையே. அதை குறிப்பிட்டு நீ என்னவென்று புரிந்து கொள்ள தயாராகும்
என் குழந்தையே, நான் இருக்கின்ற இந்த நாளில் இனி உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் வாழ்வதற்கு இனி உனக்கு என்ன கொடுக்க எண்ணுகின்றதோ என்பதை எல்லாமும் நீ ஒவ்வொன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. வாழும் நாட்களில் நாம் எப்பொழுதுமே சந்தோஷமாக வாழ வேண்டும். பொதுவாகவே இந்த வாழ்க்கை பற்றி நாம் சிந்திக்கும் பொழுது, அதிகமான நாம் பேசும்போது, நாம் பிள்ளைகளுக்காக மட்டும்தான் நாம் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றோம். வாழ்க்கையில் உண்மையான அர்த்தமே நாம் பிள்ளைகளுக்காகத்தான் என்று நாம் யோசிக்கிறோம் அல்லவா என் தங்கமே? அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை நாம் இருக்கும்போது நம்மை தேடி நடக்கும் எல்லா விஷயங்களையும் நாம் ஒவ்வொன்றாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் செல்லமே? தெய்வம் உனக்கு சொல்லித்தரும் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு என்ன நடக்கும் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. நீ பெற்ற பிள்ளைகளிடத்திலிருந்து உனக்கு ஒரு செய்தியை வர வைக்கப் போகிறேன் என் தங்கமே. அதை முன்கூட்டியாகவே நான் உன்னிடத்தில் உனக்கு சொல்ல வேண்டும் என்று நினைத்ததான். அந்த காரணம் என்ன தெரியுமா? அந்த காரணத்தை கூற வந்திருக்கின்றேன். எந்த ஒரு விஷயங்களையும் தெரியாமல் நாம் இருந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த நேரத்தை, இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்ளாமல் இருந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான். எதிலுமே நாம் என்ன நினைக்கின்றோம், ஏது நினைக்கின்றோம், எதனையெல்லாம் புரிந்து நீ எந்த நாளும் அதை உண்மைகளையும் நீ உணர்ந்து நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை மறக்காதே என் தங்கமே. நல்ல காலம் உனக்கு பிறக்கிறது என்பதை நீ புரிந்து கொள் என் தங்கமே. நல்ல நேரம் உனக்கு வருகிறது என்பதையும் நீ தெரிந்து கொள்ளு என் குழந்தையே. நான் இருக்கும்போது உனக்கு என்ன நடக்கப் போகின்றது என்பதை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். இனி வரும் காலங்களில் உனக்கு ஏற்றத்தை உண்மையாக எடுத்து சொல்வேன் என்பதை மறக்காதே என் தங்கமே. முழுமையாக சிந்தனைகளோடு இந்த வாழ்க்கையை உனக்கு நிறைவாக உருவாக்குவேன் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கின்ற காலம் இனி உனக்கு என்னவெல்லாமும் நடக்கும் என்பதை சொல்லி நீ சரியாக தெரிந்து புரிந்து வாழ்ந்து காட்ட வேண்டும் என் தங்கமே. மனநிறைவோடு எதையுமே என் பிள்ளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. நடப்பது என்னவென்று நாம் யோசிக்கும் இந்த நேரம், நடப்பது என்னவென்று நாம் சிந்திக்கும் இந்த நேரம், நம் பிள்ளைக்கு எதுவும் பிரச்சனையாக இருக்குமோ என்று சொல்லி கலங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரம், என் பிள்ளை நான் உன் தெளிவை கொடுக்க வேண்டும் என்று முடிவு எடுத்து வந்து விட்டேன். உன் மனதில் தோன்றும் தேவையற்ற விஷயங்களை எல்லாமும் வேறறுக்க வேண்டும் என்று, என் பிள்ளையின் மனதில் தோன்றும் தேவையற்ற பிரச்சனைகளுக்கு எல்லாமும் முடிவு சொல்லி உனக்கான நல்லதை நான் உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் என் தங்கமே. உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எல்லா விஷயங்களையும் என்னவென்று பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மறந்து விடாதே. இந்த பிரித்திங்கரா, எந்த நாளிலும் நான் உன்னோடு இருக்கும் இந்த காலம் நிலையானது என்பதை உணர்ந்து கொள். சரியாக உணர்வுகளை நீ புரிந்து கொள். உனக்கு நான் சொல்லிக் கொடுக்க வேண்டும் எல்லாமும் எனக்கு நான் இருப்பதை காட்டி புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கால கட்டாயம் இனி உனக்காக என்ன நடக்கப் போகின்றது என்பதை எல்லாமும் நான் சொல்ல வேண்டிய வருகின்றேன் என்பதை மறக்காதே என் தங்கமே. இத்தனை நாள் என்ன தேவை இருக்கிறது என்பதை எல்லாமும் யோசித்து கலங்கி எல்லா போதும். இனி எனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்வாய் என் தங்கமே. இனி உன்னை சுற்றி வருகின்ற இந்த மாற்றங்களை எல்லாமும் நீ சரியாக தெரிந்து கொள்வாய் என்பதை மறக்காதே என் தங்கமே. உடனிருந்துக்கும் தேவைகளோடு நம்மை சுற்றி இருக்கும் நாம் குடும்பங்களோடு
நமக்கான நன்மைகளோடு நாம் எப்போதும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணமானது எல்லாம் உனக்கு சரியாக நடத்தி தர வேண்டும். நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். எல்லா விஷயங்களையும் நீ சரியாக ஏற்றுக்கொண்டாயானால் இனி உனக்கு நடப்பதில் என்ன என்றால் நீ நல்ல புரிதல் கிடைக்கும் என்பதை நீ தெரிந்து கொள் என் தங்கமே. அதிர்ஷ்ட நேரம் என் பிள்ளைக்கு வந்துவிட்டது. இனி உனக்கு நடப்பது எல்லாமும் என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என் தங்கமே. உன்னிடத்தில் நின்று நான் பேசுகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்வாய். இந்த பிரித்திங்கராவுடனிருந்து இந்த நேரம் இனி உனக்கு உன்னை ஆட்டி படைக்கும் எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க எப்போதுமே சரியாக தெரிந்து கொண்டாயானால் உனக்கே என்று எல்லாமும் உண்மையாக நடப்பதை நீ எப்போதும் புரிந்து கொள்வாய் என் தங்கமே. உன்னிடத்தில் நின்று நான் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வாய் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை என் தங்கமே. நான் பெற்ற பிள்ளை ஒன்று நமக்கு என்ன சொல்லிவிடுமோ என்று சொல்லி பதட்டத்தோடு நம் தாய் நமக்கு சொல்லி விடுகிறார்களோ என்று சொல்லி கலங்காதே என் குழந்தையே. சொல்ல வருகின்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையில் இருக்கும் என்று நீ நிம்மதியை கொடுக்கும் என் விஷயமாக இருக்கும் என்று சந்தோஷமாக இரு என்றால் அதை ஏற்றுக்கொள்ளாமல் சொல்ல முடியுமா? என்னுடைய பிள்ளையினுடைய நிலையை அறிந்து கொள் என் தங்கமே. பிள்ளைகளுக்கு கெடுக்க நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமும் புரிந்து உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரம் அத்தனையும் என்னவென்று நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். உனக்காக நான் எப்பொழுதுமே உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன் முன்னால் நான் இருப்பதில் உன்னை சூழ்ந்து வரும் பல விஷயங்கள் இனி நிச்சயமாக உனக்கு தெரிய வந்துவிடும் அல்லவா என் குழந்தையே. நீ பெற்ற எல்லாமே பிள்ளைகள் ஒன்று உனக்கு நல்ல செய்தியைத்தான் சொல்ல வருகிறது என் குழந்தையே. நீ எதிர்பார்க்கின்ற விஷயம் அந்த பிள்ளையிடமிருந்து நல்ல முடிவு ஒன்று உனக்கு கிடைக்கப் போகின்றது. எதையுமே நாம் அவ்வளவு எளிதாக என்னவென்று கையெடுத்து விட முடியாது அல்லவா? எதையுமே நாம் எளிதாக இந்த வாழ்க்கையில் விட்டுவிட முடியாது அல்லவா? உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு நேரங்களையும் இனி உனக்காக நான் கொடுக்கும் இந்த தருணங்களையும் நீ எந்த காலத்திலுமேயே சர்வ நிச்சயமாக தொலைத்துவிடக் கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இதுபோன்ற காலங்களோடு இனி எல்லாவற்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. உன் பிரித்திங்கரா சொல்வது போல நீ பெற்ற பிள்ளைகளிடத்திலிருந்து உனக்கு நல்ல செய்தி ஒன்று காத்திருக்கிறது. உன் எண்ணம் போல அனைத்தும் நிறைவேறப் போகின்றது என் தங்கமே. உன் பிள்ளையானது உனக்கு மகிழ்ச்சி அடையும்படியான நீயே இன்பம் அதிர்ச்சி அடையும்படியான ஒரு நல்ல செய்தியோடு உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதே என் தங்கமே. எதை மறந்து விடக்கூடாது. இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதை எல்லாமும் நீ உணர்ந்து புரிந்து சரியாக வாழ வேண்டும். உணர்ந்து தெரிந்து எதையுமே பெற மகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதை மறக்காதே. உன்னை எந்த சந்தர்ப்பத்திலும் நான் சரியாக உருவாக்கி இருக்கும் இந்த நேரம் இனிமேல் என்ன நடக்கும் என்று காத்திருக்கும் என்பதை எல்லாமும் மனநிறைவோடு எத்தனையோ என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டி எந்த ஒரு விஷயங்களையும் எந்த ஒரு காரணங்களையும் எந்த ஒரு குழப்ப நிலையிலும் இல்லாமல் சரியாக முடிவெடு என் தங்கமே. ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. எந்த நேரம் இந்த பிரித்திங்கரா உனக்கு கொடுக்க வருகின்றாள் என்பதை புரிந்து கொண்டாயானால் நீ சற்று மனம் தளராமல் முகம் சலிக்காமல் மகிழ்ச்சியோடு என் வார்த்தைகளை கேட்டால்தான் உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களும் நல்லபடியான முடிவை தரும் என்பதை மறந்துவிடாதே என் தங்கமே. உனக்கு கிடைக்க இருக்கும் ஒவ்வொன்றும் சிறிது சிறிதாக கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள். இந்த தாயின் தயவில்லாமல் உனக்கு கஷ்டத்தை உருவாக்காதே. நான் உன்னை தேடி வரும்போது என்னை அலட்சியம் செய்து விடாதே. உனக்காகத்தானே இந்த தேடலை தேடி உனக்காகத்தானே இந்த
பாடுகளை அனுபவித்து வருகின்றேன். இதை கேள் என் தங்கமே. உன் நல்ல மனதிற்கு நல்லதே நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். நடந்து முடிந்த விஷயங்களோடு இனி உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை தொடர்ச்சியாக வைத்துக்கொள் என் தங்கமே. அனைத்தையும் சரிவர புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதை மறக்காதே. சர்வ நிச்சயமாக என் பிள்ளை இந்த வாழ்க்கை மாறிவிட்டது. என் பிள்ளையின் வாழ்க்கையில் நிம்மதி இருக்க போகிறது. என் பிள்ளைக்கு இந்த பிரித்திங்கராயனுடைய அன்பும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே கிடைக்கப் போகின்றது. அதை யாராலும் தடுத்துவிட முடியாது என் தங்கமே. ஓம் பிரித்திங்கரா தாயே போற்றி போற்றி. ஓம் பிரித்திங்கரா அம்மா போற்றி போற்றி. ஓம் பிரித்திங்கரா போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.